இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை நீ
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ எத்தனையோ நாட்கள், எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாகியத்தையும் கிருபையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். நம்முடைய நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு, அவர் நம்மை இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளிருந்து நம்மை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, மனவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அவர் வருகிற நாட்கள்ல இருக்கிறோம். எத்தனை பாக்கியம் பாருங்க. நீங்களும் நானும் மரணத்தை காணாதபடிக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு நொடி பொழுதுல கடைசி எக்காலம் துணிக்கிற வேலையில நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஓ, எத்தனை நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறேன். இம்மட்டும் காத்த தெய்வம் எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள். எத்தனையோ வேளையில அவருடைய கரங்கள் நம்மை தாங்கி பிடித்திருக்கிறது. எத்தனையோ சூழல்ல அவருடைய கரங்கள் நம்மளை தாங்கி பிடித்திருக்கிறது. நம்மை தடுக்கி விழுந்த நேரங்கள் எல்லாம் கர்த்தர் தம்முடைய கரங்களினால தூக்கி எடுத்திருக்கிறார். ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினமும் என்னை சூழ்ந்திட என்கிற பாடலை பாடுவோம். கர்த்தர் நல்லவர். நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டவரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டவரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டவரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. காலை மாலை எல்லாம் வேலையிலே நடக்கும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பொருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உன் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. எல் ஷடாய். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி
தினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நன்றி சொல்ல. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லாம், காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எத்தனை நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே கட்டளையிட்டு இருக்கிறார். எல்லா வேளையிலும் கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாதம் கல்லில இடராமல் பாதுகாக்கிற ஒரு நல்ல கர்த்தர். உன்னுடைய பாதங்களை நீங்கள் தள்ளாடி விழாத இருக்க கர்த்தர் தாங்கி கொண்டு இருக்கிறார். எத்தனை எத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்வில் செய்திருக்கிறார் தெரியுமா? இந்த நாட்கள்ல எத்தனையோ நன்மைகளை செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில அடைக்கலமாய் கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களில் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஒருபோது நம்மளை கைவிடாத ஒரு நல்ல தகப்பன். அன்பான தேவ சனமே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் ஒருபோதும் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விடுவதில்லை. உங்களை கைவிடாதிருக்கிற நல்ல ஒரு தெய்வம். ஆயிரம் ஆயிரம் தலைமுறை தோறும் அவருடைய கிருபையும் இருக்கும் உங்களுக்கு எனக்கு இருக்கு. நம்ம எத்தனையோ வழிகளில் நம்மளை யாருமே பார்க்கல. நான் கடந்து வந்த பாதையெல்லாம், நான் கண்ட துக்கங்களுக்கும் நான் கண்ட பிரச்சனைகளையும் யாருமே கவனிக்கல நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவர் எல்லா வேலையிலும் உங்களை தாங்கி பிடித்ததுனாலதான் நீங்க அந்த பிரச்சனையை திரும்பி பார்க்கிறீங்க. அவர் எல்லா சூழ்நிலையும் உங்க கூட இருந்ததுனாலதான் நீங்க அந்த பிரச்சனையை பார்ப்பதற்கு உயிரோடு கூட இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் கண்ட துக்கங்களுக்கும் நீங்கள் கண்ட பாடுகளுக்கும் நீங்கள் கண்ட பிரச்சனைகளுக்கும் கட்டளையிடுகிற கர்த்தர். மரண பள்ளத்தாக்கு உங்களை சூழ்ந்து கொண்ட போதிலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நன்றி சொல்ல வச்சிருக்கிறாரே. மரண பள்ளத்தாக்கு உங்களை சூழ்ந்து கொண்ட வேளையிலும் நீங்க அதை செய்து இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வச்சிருக்கிறாரே. எத்தனை பெரிய ஆண்டவர், எத்தனை நல்ல தெய்வம், எத்தனை அன்பு நம்ம மேல, எத்தனை பாசம் நம்ம மேல.
அவர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மை ஆளுகை செய்கிற கர்த்தர். அவர் என்றென்றைக்கும் சதா காலையில் நம்மை அவருடைய அன்பை அதிக அதிகமாய் கொடுக்கிற கர்த்தர். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மாதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மாதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீங்களா ஆண்டவரே. நான் சோர்ந்து போகாம, நான் பலனற்று கீழே முடங்கி கிடக்காம ஆண்டவரே, என் சோர்வுகளை எல்லாம் கர்த்தர் என்னை தாங்குனீங்களே. என் பலவீனத்துல எல்லாம் கர்த்தர் என்னை பலப்படுத்தினீங்களே. நான் மரண தாக்கின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னை விட்டு விலகாம நீர் என்னை பாதுகாத்துக் கொண்டீங்களே. அப்பா, உம்மை போல நல்ல ஒரு தெய்வம் ஆண்டவரே இல்லவே இல்லை. உம்மை போல ஒரு நல்ல தகப்பன் இல்லவே இல்லை. உம்மை போல ஒரு அன்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். செபிகள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். 128 சங்கீதம் 128 வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பாள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேம் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் இந்த சங்கீத பகுதியில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்னு எழுதியிருக்குது. 2-3 வசனத்துக்கு குடும்பத்தை குறித்து ஆண்டவர் அந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறாங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போலிருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போலிருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு
இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எவ்விதமாய் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்த்தோம். உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வருடம் முழுவதும், இந்த வருடம் இந்த கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். நம்ம நாளைக்கு 1ஆம் தேதி. இந்த வருடம் முழுவதும் எத்தனை பலவீனங்கள் வந்தது, எத்தனை சோர்வுகள் வந்தது, எத்தனை அசதிகள் வந்தது, எத்தனை பணப்பிரச்சனைகள், பற்றாக்குறைகள், இயலாமைகள், இந்த வாழ்க்கையே வேணாம் போதும் அப்படிங்கிறதான வாழ்க்கை, இப்படிப்பட்டதான பிரச்சனைகளின் மத்தியிலிருந்து கர்த்தர் நம்மை எந்த விதமாய் பாதுகாத்து ஆசீர்வதித்தார் என்று சொல்வோமானால், இந்த கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்ந்திருந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் போது, நன்றி செலுத்தும் போது, அவரை பாடும்போது கட்டாயம் கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தில் வெளிப்படுத்துவார். நான் ராத்திரியில் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். என்ன நியூஸ்னால், என்னுடைய மனசு அப்படியே உடைச்சிருச்சு அந்த நியூஸு. இலங்கையில் இப்போ 2 நாளாக ரொம்ப வெள்ளம், ரொம்ப மழை, ரொம்ப நிறையா தமிழ்நாட்டை விட இலங்கையில் தான் நிறைய மக்கள் பாதிப்புக்குள்ளே அடைஞ்சிருக்காங்க. எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க, எத்தனையோ பேர் காணலை, நிலச்சரிவில் சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு பிஞ்சு குழந்தை, எங்கள் ஷாரோன் மாதிரி இருக்கும், அந்த ஷாரோனை விட இன்னும் கொஞ்சம் குட்டி குழந்தை தான். அப்படியே 2 கையும் அப்படி மேலே தூக்குன மாதிரி தூக்கி அப்படியே மண்ணில் இருந்து அப்படியே கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணை எடுத்து 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 அந்த பிஞ்சு உடலை அப்படியே எடுத்தாங்க. நான் என் கண்ணால் பார்த்தேன். அதை நியூஸில் பார்க்கும்போது என்னுடைய உள்ளம் உடைஞ்சது. இப்போ சொல்லுங்கள், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா இல்லையான்னு? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை எந்தளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் நம்ம எந்த அளவுக்கு அன்பு செலுத்தி நம்ம நியூஸில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கடையில் ஒருத்தர் பொருள் வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறாரு, அப்படியே இறந்துட்டாரு. ஆனால் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை கொடுக்கலை. யுகம் யுகமாக கர்த்தர் இந்த இதில் சொல்கிறாரு, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் வைத்து வைத்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு காலம் முழுவதும் நாம் நன்றி சொல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நல்ல சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல கணவனை மனைவியை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இதற்காக நாம் சந்தோஷப்பட்டு கர்த்தரை நாம் எப்பொழுதும் பற்றி கொண்டு இருக்கும்போது அவர் எப்பொழுதும் நம்மை கைவிடாது இருக்கிறார். நம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணத்தக்கதான நமக்கு ஆயுசு நாட்களை அவர் கூட்டித்தர வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவுடைய அவங்க அக்கா மகன் சென்னையில் இருக்கிறாங்க. ஒரு நாள் கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இருந்தாங்க. அவங்களுக்கு திரும்ப அறுவை சிகிச்சை பண்ணி ரத்த மாற்று முறை அவங்க பண்ணிட்டாங்களாம். அப்போ பண்ணும்போது அவங்க ரத்த மாற்று முறை பண்ணும்போது ரொம்ப உடம்பு முடியாத போயிடுச்சு. அப்போ தினமும் என்ன செய்யணும், நீங்கள் 800 ml தான் நீங்கள் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அந்த பையனுக்கு. அப்போ 800 ml அப்படின்னா அதில் ரசம் சாப்பாடும் சேரும், சாம்பார் சாதமும் சேரும், நீங்கள் எடுத்துக்கிற எல்லா தண்ணி, ஆகாரம், டீ, காஃபி எல்லாமே அதில் சேர்ந்தது. ஆனால் 800 ml தான் நீங்கள் குடிக்கணும். அதுக்கு பிறகு குடிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 2 முறை ரத்த மாற்று சிகிச்சை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு முறை அவங்க அதே மாதிரி பண்ணி 800 ml மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சிந்தித்து பார்க்கலாம். நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம கடன்னு தண்ணி குடிக்கிறோம். யாரையாவது நம்ம கேட்குறோமா, யாராவது எந்த பிரச்சனையாவது நமக்கு இருக்கிறா, நம்ம அழகாக தண்ணி குடிச்சிக்கிறோம், பால் குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம். இதற்கு எல்லாமே கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம பயந்து வாழும்போது, கர்த்தருக்கு நம்ம முதலிடம் கொடுத்து வாழும்போது, கர்த்தரை நம்ம உயிர் மூச்சா, நான் இரவு ஃபுல்லாக நாங்கள் முழிச்சிக்கிட்டே இருந்தோம் 2 பேருமே. கொஞ்ச நேரம் வரை தூங்கவே இல்லை. விடிய கால சைடில் தான் தூங்கணும். ஏன் அப்படின்னா ரொம்ப காற்று மழை, எங்கள் மேலே இருக்கிற அந்த ஷெட்டெல்லாம் மரம்லாம் ஆடுறது, பயங்கரமாக காற்றடிச்சது. தனி வீடாக இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த சவுண்டு நிறையாவே கேட்குது. அதனால் நாங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே அப்படியே உட்கார்ந்துருந்தோம். நம்ம உட்கார்ந்துருந்தது பெருசில்ல, கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், கர்த்தரை நம்ம பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் எந்த சூழ்நிலையும் என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை காணத்தக்கதான எனக்கு பலனையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் அவர் கூட்டித்தர வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி நம்ம விசுவாசத்தில் வல்லவர்களாக இருந்தோம் ஆகியில் கர்த்தர் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை நமக்கு
கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நம்ம காலகட்டத்திலேயே நம்ம இயேசுவை பார்க்க போகிறோம். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறாரு. நான் எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அடிக்கடி எங்கள் பாஸ்டர் சொல்லுவாங்க, திருமணம் பண்ணி வைப்போமா என்று. நான் அதுக்கு முன்னாடிலாம் யோசிப்பேன். ஆனால் இன்றைய சூழ்நிலை காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது நாம் கட்டாயம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ண வைக்க முடியாது. நாம் ஜீவனுள்ள போதே கர்த்தரை நாம் முகமுகமாய் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும், நம்ம எந்த குறைவுகள் இல்லாமல், குற்றங்கள் இல்லாமல், நம் பரிசுத்தமாய் நம்ம பாதுகாத்து கொள்ளும்போது பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட நாம் பிரகாசிக்கிறவர்களாக அநேக முத்துக்களோடு, அநேக விலையேற பெற்ற முத்துக்களை நம் தலையில் தரித்து கொண்டு அவரோடு நாம் யுகயுகமாய் அவரை ஆராதிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். கர்த்தரை மேய்ப்பதற்கு நான் சாட்சியடை. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவனே சகோதரன் பிறந்திருக்கிறான். நீதிமொழிகள் 17:17. அல்லேலூயா. கிளாப் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். சாட்சிகள் இருக்கா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் சிறு சாட்சியாய் நிறுத்தினபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நாளைக்கு என்னுடைய பையனுக்கு 12 வயது முடிந்து 13வது பிறந்த நாள். ஆண்டவருக்கான உதவி செய்தார். அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனுக்கு போதுமானவராக இருந்து அவனுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் அவனை பாதுகாத்து இந்த நாள் வரையும் அவனை கிருபையோடும் ஆசீர்வாதத்தோடும் பாதுகாத்து கொண்டபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவனுடைய சிறு வயது முதற்கொண்டு இந்த நாள் வரையும் நாங்கள் எங்கள் குடும்பமாக தாய் தகப்பனாக இருந்து சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் அவனை பாதுகாத்து நடத்தினார் என்பதற்கு கர்த்தர் ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தரை துதிக்க தோன்றுகிறது. அந்தளவுக்கு கர்த்தர் அவனுக்கு கிருபையும் இரக்கத்தையும் கொடுத்தார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருடங்கள் முழுவதும் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுங்கிற வார்த்தை எத்தனையோ நாள் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். என்ன ஆண்டவர் இந்த வார்த்தை பேசி தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாராங்கிற மாதிரி எனக்கு சந்தேகமாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும்னு இருக்குதே, என்னன்னு சொல்லி ரொம்ப நாங்கள் சோர்ந்து போயிட்டு இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் ஊழியத்தில் ஒரு பெரிய வழிவாசலை திறந்து கர்த்தர் ஊழியத்திற்கு அநேக இடத்திற்கு சென்று ஜெபித்து வரும்படியாகவும் ஊழியம் செய்யும்படியாகவும் வழிவாசலை திறந்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Jesus. என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்னை
கொடுப்பேன், என்ன கொடுப்பேன், நான் என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன், நான் உமக்கு என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன், நான் உமக்கு என்ன கொடுப்பேனோ. ஞானியாக பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன், ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன். ஞானியாக பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன், ஆயனாக பிறந்திருந்தால் மந்தையை கொடுப்பேன். தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன், தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன். என்ன கொடுப்பேன், நான் என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன், நான் என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன், நான் உமக்கு என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன், நான் உமக்கு என்ன கொடுப்பேனோ. சிறு உள்ளம் தருகின்றேன் நீர் தங்கிட, பரிசுத்தமாய் மாற்றிட நீர் வாருமே. சிறு உள்ளம் தருகின்றேன் நீர் தங்கிட, பரிசுத்தமாய் மாற்றிட நீர் வாருமே. என்னை நான் தருகின்றேன் உம் மகிமைக்கே, என்னை நான் தருகின்றேன் உம் மகிமைக்கே. என்ன கொடுப்பேன், நான் என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன், நான் என்ன கொடுப்பேன். என்னை நான் தருகின்றேன், என்னை நான் தருகின்றேன், என்னை நான் தருகின்றேன், என்னை நான் தருகின்றேன். என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ. என்ன கொடுப்பேன், நான் என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன், நான் என்ன கொடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே சங்கீத வார்த்தைகளுக்காகவும் கர்த்தர் கொடுத்த ஆண்டவரே வார்த்தைகள் நாம் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சாட்சிகளை ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்தில் இன்னும் அநேக சாட்சிகள் எழும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே வானத்துக்கும் பூமிக்கும் உடையவராகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் மாற்றி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் செலுத்தின காணிக்கையை இரட்டிப்பான பலனாய் அவருடைய வாழ்க்கையில் கட்டளையிட கர்த்தர் உதவி செய்வீராக. வசனம் சொன்ன சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் வார்த்தையிலே வளர கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். அதுக்கு பிறகு நமக்கு கடைசி மாதம் டிசம்பர் மாதம் நமக்கு வருது. ஸோ அந்த டிசம்பர் மந்தில் நிறைய தேவைகள் இருக்கிறது. ஆமென். ஏராளமான தேவைகள் இருக்கிறது. ஸோ அதுக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கங்க. நிறைய ஒரு பெயிண்டிங் ஒர்க் அடிக்கணும். முன்னாடி சபைக்கு முன்னாடி நல்ல ஒரு எல்லாத்தையும் பூசி எடுக்கணும். ஸோ கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கணும். வெயில் அடிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம அந்த வேலையை ஆரம்பிச்சிடுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து நீங்கள் அந்த ஆலயத்துக்காக செபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்நாளில் ஆண்டவரை நாம் பார்க்க கடைசி சந்ததியாக நாம் இருக்கிறோம். தயவுசெய்து நாம் எலிசா சொன்னது போல், எலிசாவா ஏசாயான்னு தெரில, விதைக்கவும் அறுக்கவும் நிலம் வாங்கவும் இது காலம் அல்ல, இது
எலிசா நினைக்கிறேன். அப்போது இந்த காலகட்டங்களில் ஆண்டவர் வெகு சீக்கிரமாக வர இருக்கிறார். ஆமென். அதனால் நம்முடைய பிள்ளைகள் நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக இருப்போம். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் எப்படியாவது இறங்கிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி. மணவாளனுக்காக காத்திருக்கிற மணவாட்டியை மட்டும்தான் என்ன பண்ணுவார்? கர்த்தர் எடுத்துக்கொள்வார். ஏனோ தானோன்னு சொல்லி நிர்விசாரமாக நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கட்டாயம் அவருடைய வருகையில் நாம் என்ன பண்ண முடியாது? எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. இந்த உலகம் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு உபத்திர காலங்கள் அந்த நாட்களில் இருக்குது. இதுவரைக்கும் இந்த உலகம் அப்படிப்பட்ட உபத்திரம் என்ன பண்ணலையா? பார்க்கலையா? அப்படின்னா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்கள். ஸோ ஆண்டோடைய வருகையின் நாட்களில் நாம் இருக்கிறோம். நமக்கு மிகப்பெரிய அடையாளமே அத்திமரம் துளிர் விழுவதை நீங்கள் காணும்பொழுது அவர் சமயமாய் வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு 2000 வருஷம் இடையில ஏதோ ஒரு மாற்றம் அந்த உலகத்துக்குள்ளே நடந்து கொண்டு தான் இருந்திருக்கு. ஆதாம் முதற்கொண்டு நோவா வரையிலும் உள்ள காலங்கள், நோவா முதற்கொண்டு நினைவே பட்டணம், சாலமன் காலங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. மல்கியா புஸ்தகம் வரைக்கும், இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும், முதல் வருகை வரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு மாற்றம். அதற்கு பிறகு இப்போ 2000 வருடம் நம்ம கடந்து போயிட்டோம். ஸோ இந்த நாட்களில் ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகிறது. அதனால் கர்த்தருடைய வருகையில் நான் ஏன் நம்ம சபைக்கு அடிக்கடி இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கடைசி காலத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் என்னோடு கூட உணர்த்துகிற வார்த்தை. ஸோ அதனால் நீங்களும் எச்சரிக்கையாக இருங்க, தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருங்க. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த வார்த்தைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கொஞ்சம் சவுண்டு வைத்தானே மைக்கில். மல்கியா புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 2, 3 ஆகிய வசனங்களை வாசிங்க. மல்கியா 1ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை வாசிங்க. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்றீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அந்த இடத்துல தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகித்தேன். ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுறார்? உங்களை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களை என்ன பண்ணுறேன்? ஐ ஹாவ் லவ்டு யூ. அவர் நம்மளை லவ் பண்ணுறாரு அப்படின்னா சிநேகிக்கிறார்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் அப்படி தான் இருக்குது. ஐ ஹாவ் லவ்டு யூ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ தேவன் நம்மளை நேசிக்கிறார், நம்ம மேலே அன்பு செலுத்துகிறார், நம்ம மேலே அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நான் ஒரு உதாரணத்தோடு கூட உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். அம்மேன். 2 பேரும் ஒரே தகப்பனுக்கு தான் பிள்ளையாக பிறக்கிறார்கள். ஈசாக்குக்கு 2 பேரும் ஒரே பிள்ளைகளாக, ஒரே தகப்பனுக்கு பிள்ளைகளாக பிறக்கிறார்கள். 2 பேரும் சரி சமமாகத்தான் வளர்க்கப்படுகிறார்கள். ஆனால் 2 பேருடைய குணாதிசயங்களையும் கர்த்தர் வெவ்வேறு விதமாக அமைக்கிறார். ஆமென். ஏனென்று சொன்னால், அவர் ஏசாவை வெறுத்து யாக்கோபை அவர் சிநேகிக்கிறார். இன்னைக்கும் எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் கர்த்தர் சிலரை ரொம்ப சிநேகிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார். ஸோ என்னை அவர் நேசிக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் எதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களை நடத்துகிற வழியிலிருந்து நீங்கள் உங்களை என்ன பண்ணிக்கணும்? ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை நேசிக்கிறாரா? நான் சொல்லுவேன், இந்த இடத்துல நாங்கள் வந்து
எத்தனையோ இடர்களுக்கு மத்தியில், எத்தனையோ பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் மத்தியில் இந்த கனமான ஊழியத்தை கத்தர் இந்த இடத்துல இருந்து எங்களை செய்ய அவர் தம்முடைய பலனையும் கிருபையும் தந்திருக்கிறார். எத்தனையோ ஊழியர்கள் இந்த மாவட்டத்தில் நான் பார்க்கும்பொழுது இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரரை எப்படி பார்த்தேனோ அதே போல தான் இன்றைக்கும் சில ஊழியர்கள் இருக்கிறாங்க. நான் அவர்களை குறை சொல்லலை, அவர்கள் மேலே நான் எந்த குற்றத்தையும் நான் சொல்லலை. ஆனால் அவர்களும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் ஏதோ ஒரு காரணம் அவர்கள் வளராமல், வளர்ச்சி அடையாமல் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. யாரையும் நாம் குற்றம் தீர்க்கவும் முடியாது. ஆனால் அவர்களை ஒப்பிட்டு எங்களை நடத்தின வழிகளை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் எங்களை அதிகமாய் நேசித்திருக்கிறார். அல்லேலூயா. எங்களை அதிகமாய் சிநேகித்திருக்கிறார். எங்கள் மீது அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறார். இந்த இடத்துல எத்தனையோ தேவைகளுக்காக நாங்கள் நின்றிருக்கிறோம். எத்தனையோ கண்ணீரின் பாதையில் நாங்கள் நடந்திருக்கிறோம். எத்தனையோ சவால்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். திருடர்களால் வந்த பிரச்சனை, மழையினால் வந்த பிரச்சனை, பொருளாதாரத்தினால வந்த பிரச்சனை, பிசாசினால உண்டான பிரச்சனைகள், அந்தகாரத்தின் கிரியைகள் எங்களுக்கு ஏற்படுத்தின தொல்லைகள், பிசாசனுடைய வல்லமைகள், இது எல்லாவற்றையும் முறியடித்து ஆண்டவர் அந்த இடத்துல எங்களை அற்புதமாய் இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு கிருபை தந்திருக்கிறார். ஆமென். எத்தனையோ பேர் இந்த இடத்தை ஒரு வனாந்தரம், கல்லர் குகை என்று சொன்னார்கள். இது கல்லறை பூமின்னு சொல்லி சொன்னாங்க. எத்தனையோ பேர் இந்த இடத்தை கடந்து போகிற பொழுது அவர்கள் எல்லாரும் ஒரு வித்தியாசமான மனநிலையிலே காணப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆச்சரியமான வகையில் கர்த்தர் இன்றைக்கு அவரை ஆராதிக்கும்படி, அவருக்காக ஊழியம் செய்யும்படி கர்த்தர் வழிவாசலை திறந்திருக்கிறார். நான் ஏன் இதுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறார். அந்த அந்த ஒரு அந்த ஒரு கான்செப்டை நீங்களும் நானும் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் இவ்வளவுதான் அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருந்தாலும் சந்தோஷமாக இல்லை. அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, அவர்கள் பணத்துக்கு பிரச்சனை இல்லை, எந்த காரியத்துக்கும் தேவைகளுக்காகவும் இன்னொருவரை நாடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் இல்லை. நான் பார்த்துருக்கிறேன், நிறைய தேவ பிள்ளைடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறவருடைய வாழ்க்கையில் தேவன் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென். கடந்த நாட்களில் ஒரு பையனுடைய மேரேஜுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த பையன் சின்ன பையனாக இருக்கும்பொழுதே நான் பார்ப்பேன், இந்த சபையில் துருன்னு இருப்பான். அந்த வேலை, நிறைய வேலைகளை எடுத்து செய்வான். பாசஸ் மீட்டிங்னு சொன்னால் நல்லா உபசரிப்பானுங்க சின்ன பசங்க. அவனுங்க வளர்கிறத நான் பார்த்தேன். கர்த்தருக்கு உண்மையாக அந்த பிள்ளைகள், அவன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட ப்ளஸ் மைனஸ் இருக்கலாம். ஆனால் அவன் தேவனுக்கு கொடுக்கிற நல்விதமான காரியங்களில் அவர்கள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதுனால அவங்களுடைய திருமண வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த திருமணத்தை நான் பார்த்தேன். நல்ல ஒரு திருமணம் ஆசீர்வாதமாக நடந்தது. அநேக மக்கள் அந்த திருமணத்துக்கு வந்தாங்க. ஒரு ஊழியக்கார பெண், அதே போல் இன்னொரு பையனும் அந்த சபையில் அந்த போதகர் கீழே அடங்கி அந்த சபையினுடைய வேலைகளை எடுத்து போட்டு செஞ்சு அந்த சபையில் தூணா நின்ற பிள்ளைகள். அந்த பையனுக்கும் ஒரு ஊழியக்காரனுடைய மகள் நிச்சயிக்க இருக்கிறது. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், கர்த்தருக்காக எந்த ஒரு பெண், எந்த ஒரு ஆண் வைராக்கியமாக நிற்கிறார்களோ கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை சும்மா அப்படியே விட்டுற மாட்டார். ஆமென். இன்னைக்கு இந்த பிள்ளைங்க கர்த்தருக்காக வசனத்தை சொல்கிறாங்க. சபையில் இந்த பிள்ளைங்க கர்த்தருக்காக எதையாகிலும் காரியங்களை செய்கிறாங்க, இயேசுவுக்காக அவங்க முன்னாடி நிற்கிறாங்கன்னு சொன்னால், நான் சொல்கிறேன், இந்த பலிபீடத்தில் நின்று சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத நீங்களும் நானும் பார்ப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் பார்க்குறேன் அந்த பையனுடைய அந்த ஒரு ஊழியர்கள் அவர்களுக்கு பெண் கொடுக்க முன் வருகிறார்கள். ஏன்? அந்த சாட்சி. இதுதான் நான் என் வாழ்க்கையில் அப்படி தான் இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்காக என்னுடைய நேரத்தை விட்டு கொடுப்பேன், நான் ஆண்டவருக்காக
என்னுடைய என்னுடைய எல்லா சூழலையும் தியாக மனதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் அர்ப்பணித்த காலங்கள் உண்டு. இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி எனக்கு ஒரு ஊழியக்காரருடைய மகள் தான் மனைவியாக இருக்கிறாங்க. அவங்க அப்பாவும் பாஸ்டர் தான். அப்போ நான் யோசித்து பார்க்குறேன். அப்போ நானும் ஒரு நண்பரும் பேசிக்கொண்டு இருக்கும்பொழுது, பரவாயில்ல, இந்த தம்பிகள்லாம் நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இவர்கள் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நண்பர் சொன்னார், ஐயா கீழே இருக்கிறவங்கெல்லாம் மேலே வரணும் ஐயா. அல்லேலூயா. கீழே இருக்கிறவங்கெல்லாம் மேலே வரணும். அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். என்றைக்குமே ஒரு எல்லளவு நீங்கள் கர்த்தருக்காக அவருக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கும்போது தேவன் அந்த காரியத்தை தம்முடைய கணக்கிலே எழுதி வைக்கிறவராக இருக்கிறார். எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதுபோல ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சிநேகிக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நேசிக்கிறார். எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அன்பு இரக்கத்தையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், தந்திருக்கிறார். ஆமென். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு அன்பும் இரக்கமும், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாசம் நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா வெஸ்லேயா ஒரு பாடல் பாடியிருப்பார், தேவகுமாரா தேவகுமாரா என்கிற ஒரு பாடல். எத்தனையோ அந்த பாடலுடைய வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ யாருக்குமே கிடைக்காத ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. யாருக்குமே கிடைக்காத ஒரு இரக்கத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு என்கிற ஒரு நபரை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கும். நான் ரீசெண்டாக ஒரு நாள் நினச்சி பார்த்தேன், ஆண்டவரே நீங்கள் மட்டும் என் வாழ்க்கையில் இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கும், என்னுடைய சூழல் எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது அதை என்னால் நினச்சி பார்க்கவே முடியல. அப்படி ஒரு கற்பனைக்கும் போக முடியல. ஏன்னா இந்த வாழ்க்கை பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை. எனக்கு அந்த வாழ்க்கையை குறித்து சிந்திப்பதற்கு ஒரு எல்லளவு கூட அந்த இடத்தை கொடுக்க விடலை. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் நம்மளை நேசித்த விதங்களும் கர்த்தர் நம்ம நடத்தின விதங்களும் சொல்லி முடியாத ஒரு ஆச்சரியமான வழிகள். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்த அந்த பாதைகள், ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்த பாதைகள் என்பது அது அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிற ஒரு பாதைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் எனக்கு அந்த அந்த வாழ்க்கையை என்ன பண்ண முடியல, நினச்சி பார்க்க முடியல. நிறைவு வரும்பொழுது குறைவு உங்களை விட்டு என்ன பண்ணிடும், மாறிடும். நிறைவானது உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா குறைவானது நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, நினச்சி பார்க்க மாட்டீங்க. நான் சொல்கிறேன், ஏசப்பாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது குறைவற்ற ஒரு வாழ்க்கை தான், குறைவுள்ள ஒரு வாழ்க்கை தான் சார். குறைவுள்ள ஒரு வாழ்க்கை, குறைவுள்ள ஒரு வாழ்க்கை. அது ஒரு நிரந்தரமான வாழ்க்கையாக இருந்திருக்காது, அது ஒரு சமாதானமான வாழ்க்கையாக இருந்திருக்காது, அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்திருக்காது. அது நிச்சயமாக இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு கசப்பும் கண்ணீரும் வேதனையும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக தான் இருந்திருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ளே நாம் அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரையிலும் நமக்கு பிரச்சனை இல்லையானா இருக்குது, போராட்டம் இல்லையானா இருக்குது. ஆனாலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறார், பாதுகாத்து அவைகளுக்கு மத்தியில் நம்மளை அவர் ஊன்ற கட்டி தம்முடைய கிருபையினால் நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபியோ நான் என்ன பண்ணேன், சிநேகித்தேன் என்கிறார். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட நான் அன்பு செலுத்தினதை காட்டிலும், உனக்கு என் பாசத்தை நான் ஊட்டினதை காட்டிலும் நான் ஏசா சந்ததிக்கு கொடுத்திருந்தேன்னா அவன் என்றைக்கும் என்ன பண்ணியிருப்பான், ரட்சிக்கப்பட்டிருப்பான். சில நேரம் ஆண்டவர் நமக்குள்ள அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் நமக்கு கட்டளையிடுகிறதுனால அதை நாம் தவறாய் பயன்படுத்திக் கொள்ளுகிறோம், தவறாய் பயன்படுத்திக் கொள்ளுகிறோம். நான் எத்தனையோ நாட்கள் அப்படி யோசித்து பார்த்துருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய அன்பை இந்த இடத்துல நான் தவறாக பயன்படுத்திட்டேனே, உம்முடைய இரக்கத்தை இந்த இடத்துல நான் தவறாக பயன்படுத்திட்டேனே, நான் நிற்க வேண்டிய இடத்துல நில்லாமல் போயிட்டேனே, உம்மை காண்பிக்க வேண்டிய இடத்துல நான் காண்பிக்காமல் போயிட்டேனே, என்னை நடத்தினது நீங்கள் தானே,
என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தது வச்சது நீங்க தானே அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறார். உங்க சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் நீங்க நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. உங்களோட நீங்கள் வேற யாரையும் ஒப்பிட வேண்டாம். உங்க உறவுகளை ஒப்பிட்டு பாருங்க. உங்களுடைய சொந்தங்களை ஒப்பிட்டு பாருங்க. அவங்க உங்க பார்வைக்கு நிறைய ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். நிறைய வசதி வாய்ப்புகளோடு இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அவங்க பிரச்சனைகள்ல எந்த அளவுக்கு சிக்கி கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. அவங்க எந்த அளவுக்கு போராட்டத்தோடு இருப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. கால் வயிற்று கஞ்சி குடிச்சாலும் சமாதானத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சொல்லுவேன், கால் வயிற்று கஞ்சி கொடுத்தாலும் இயேசு சமாதானமாய் வாழ்கிற வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கிறார், அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். இந்த ராஜா சொன்னாராம், சமாதானத்துக்கு என்ன வழி, வாழ்க்கையில சமாதானமா இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி தன்னுடைய மந்திரிமார்கள் எல்லாரையும் அனுப்பினாராம். யார் சமாதானமா இருக்கிறாங்க, எப்படி சமாதானமா இருக்கிறாங்க, சமாதானத்துக்கு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நாடுகள் முழுதும் சுற்றி திருந்து நீங்கள் ஒரு ஆராய்ந்து ஒரு கருத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி ராஜா அனுப்பினாராம். அப்படி அவர் அனுப்பும் பொழுது இந்த மந்திரிமார்கள் எல்லாரும் போய் சுற்றி பார்த்து, ராஜாவே ஒருத்தங்க கூட சமாதானமாக இல்லை, எல்லாம் பிரச்சனையோடு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கிட்ட தங்களுடைய தகவல்களை கொடுத்தார்களாம். ஆனால் ஒரே ஒரு மந்திரி மட்டும் வரலையா. அந்த மந்திரி வர கொஞ்சம் தாமதமானுச்சான். அப்போ அந்த மந்திரி வந்து சேர்ந்தாராம். மந்திரி, நீங்கள் மட்டும் கடைசியில் வரீங்க, நீங்கள் என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கடைசியில் வந்து மந்திரி சொன்னாராம், ராஜா ஒரே ஒரு நபர் மட்டும் சமாதானமாக இருக்கிறான், அவன் வாழ்க்கையை நான் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அவன் மட்டும்தான் அந்த ஊருக்குள்ளேயே சமாதானமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கிட்ட அந்த மந்திரி சொன்னான். அப்படியா, அப்போ உடனே அவனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதனை கொண்டு வந்தாங்களாம். நீ சமாதானமாக இருக்கிறதுக்கு என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி அவன் அந்த மனுஷனிடத்தில் கேட்டாங்களாம். அவன் சொன்னானா, ராஜாவே நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்வதில்லை, நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்வதில்லை, கடவுள் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்கிறேன், எனக்கு கிடைத்தவற்றை வைத்து என்னுடைய பிழைப்பை நான் நடத்துகிறேன், நன்றாக உழைப்பேன், நன்றாக நான் சாப்பிடுவேன், எனக்கு கிடைக்கிற சாப்பாடு கஞ்சியை கூட நான் குடிப்பேன், நைட்டில் நிம்மதியாக நான் தூங்குவேன், என் பிள்ளைகள் என்னுடைய மனைவி நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறது காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா கிட்ட அந்த ஏழை மனுஷன் சொன்னானா. உடனே ராஜா சொன்னாராம், இந்த மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை தான் சமாதானமான வாழ்க்கை. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான பணம் பொருளை சேர்த்து வைத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு சமாதானமாக இருக்க முடியல. நிறைய பேருக்கு மாத்திரை போடலன்னா இன்னைக்கு தூக்கம் இல்லை, நிறைய பேருக்கு பக்கத்து வீட்டு கதையை பேசலாம் இன்னைக்கு தூக்கமே இல்லை. யாராவது இன்னைக்கு ஒரு வீட்டு கதையை பேசினாதான் அவங்க வாழ்க்கையில் என்ன வரும், தூக்கம் வரும். அப்படிலாம் மனுஷர்கள் இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா நீங்க? யாராவது ஒரு வீட்டு கதையை பேசினாதான் அவங்களுக்கு நிம்மதி. அப்பா, யாருக்காவது ஒருத்தர் மேலே ஒரு பழியை போட்டு அள்ளி போட்டாதான் அவங்களுக்கு அந்த நிம்மதி இருக்கும். அப்படிலாம் மனுஷர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் நம்மளை சமாதானமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னையும் நேசிக்கிறார். பாருங்க, இந்த யாக்கோபு அவனுடைய வழிகளிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் செய்ததெல்லாம் தப்பு தான். அவன் செய்ததெல்லாம் என்னது, தப்பு தான். ஒரு முறை யாக்கோபு பயிற்று கஞ்சை செய்து கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த வழியில் ஏசா வரும்பொழுது, நான் பசியாக இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பயிற்று கஞ்சி கொடுன்னு சொல்லி கேட்குறான். உடனே யாக்கோபு சொல்கிறான், உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடு, நான் உனக்கு பயிற்று கஞ்சி கொடுக்குறேன்றான். உடனே ஏசா சொல்கிறான், நான் பசியோடு இருக்கிறேன், எனக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் எதுக்குன்னு சொல்லி அதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இந்த பயிற்று கஞ்சியை வாங்கி குடிக்கிறான். அது ஒரு சாதாரணமான விஷயம்தான். ஆனால் வேதம் அதை முக்கியப்படுத்துகிறது. அந்த நாட்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை அதை முக்கியப்படுத்துகிறது. சேஷ்டபுத்திர பாகம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியல. மூத்த மகனுக்கு தான் என்ன பண்ணணும், பாகத்தில் ஒரு பங்கு அதிகமாக கொடுக்கணும். 5 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா 5 பிள்ளைகளில் மூத்த மகனுக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன பண்ணணும், அதை கொடுக்கணும். இன்னை வரைக்கும்
எங்கள் மாமனார் வீட்டில் அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. சேஷ்டபுத்திர பாகத்தை என் மாமனார் தான் வாங்கிட்டாருன்னு சொல்லி. இப்போவும் அந்த பிரச்சனை இருக்குது. கொடுக்கலன்னு சொல்லி சேஷ்டபுத்திர பாகம் என்ன பண்ணல, கொடுக்கல, என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை போயிட்டு இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், இதெல்லாம் அந்த நாட்களில் முக்கியமாக பார்க்கப்பட்டது, இந்த நாட்கள்லேயும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அப்போது ஒரு முறை ஏசா ஏமாந்துட்டார், ரெண்டாவது முறை ஏசா என்ன பண்ணுறாரு, ஏமாறுகிறார். என்னன்னா, ஈசாக்குக்கு ரொம்ப வயசாயிருச்சு. மகனே, நான் எனக்கு ரொம்ப வயசாச்சு, நான் சாகிற நிலைமையில் எனக்கு ஆண்டவர் நாளை குவிச்சிட்டாரு. ஸோ நான் உங்களை ஆசீர்வதிக்கணும், நல்ல நிலைமையில் இருக்கும்போது என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். இப்படிலாம் யாராவது இருப்பாங்களா? எடுத்துக்கொள்ள 27ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 27:1 நான் வாசிக்கிறேன். ஈசாக்கு முதிர் வயதினால் ஆதியாகமம் 27:1 ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். யாரை தான் கூப்பிடுறான்? முதல்ல ஏசாவை தான் கூப்பிடுறான். இப்போ பாருங்க, எப்பொழுதுமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தர் யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு உலகம் எதிராக இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தையும் எடுத்துக்குமே, இந்த ஈசாக்கு குடும்பத்தையும் எடுத்துக்குமே. ஈசாக்குக்கு 2 பசங்க தான். ஈசாக்கையும் யாக்கோபையும் ஏசாவையும் யாக்கோபையும் ஒரே வயிற்றில் தான் அவங்க ஒரே பிள்ளைகளாக தான் பார்க்கணும். ஆனால் இந்த இடத்துல ஈசாக்கு யாரை பார்க்குறாரு? ஏசாவை ஹைலைட்டாக பார்க்குறாரு. ஆனால் கர்த்தர் யாக்கோபை நேசிக்கிறார். நல்லா புரியுதா? ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க. இந்த அப்பா அம்மா இப்படி பேசுவோமே, ஒரு அப்பா வந்து மூத்த மகனை ரொம்ப நேசிக்கிறாரு, அம்மா வந்து இளைய மகனை ரொம்ப என்ன பண்ணுறாங்க, நேசிக்கிறாங்க. நல்லா புரியுதா? ஈசாக்கு ஏசாவை ரொம்ப நேசிக்கிறாரு. ஆனால் அவருடைய மனைவி ரெபெக்கா என்ன பண்ணுது? யாக்கோபை ரொம்ப நேசிக்கிறார். யாக்கோபு மேலே தான் ரெபெக்காவுக்கு ரொம்ப அந்த பாசம் எல்லாமே இருக்கும். ஏசாவை என்ன பண்ணாது, ரெபெக்காளுக்கு பிடிக்காது. ஆனால் ஏசாவுக்கு அப்பான்னா ரொம்ப பிரியம், ஈசாக்குக்கு ஏசானா ரொம்ப பிரியம். ஏன் தெரியுமா? ஏசா போயிட்டு நல்லா அவன் நல்லா மான்களை வேட்டையாடக்கூடியவன். நல்லா வேட்டையாடி அப்பாவுக்கு நல்லா ருசியாக சமைச்சு போட்டு ஏசாவை நல்லா ஏமாற்றி வச்சிருக்கிறான். ஈசாக்கை நல்லா ஏமாற்றி வச்சிருக்கிறான். அப்போ அதனால் அவர் என்ன சொல்றாரு, முதல் ஆப்ஷன் ஈசாக்கு முதிர் வயதினால அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்ற போன போது அவன் தன் மூத்த குமாரனாக ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பார தூணையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாக இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கும் என்னிடத்துல கொண்டு வா என்றான். மரணம் அடையும் முன்னே. நான் காலையில் யோசித்து பார்த்தேன் இந்த அதிகாரங்கள் என்ன தியானிச்சுட்டு இருக்கும்போது. அப்போது அந்த நாட்களில் இருக்கிற ஊழியர்கள், பரிசுத்தவான்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை, எனக்கு மரண நாள் வரப்போகுதுங்கிறத அவங்கள என்ன பண்ணியிருக்கிறாங்க, தீர்மானிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த வேதாகமத்தில் அப்படி இருக்கிறாங்க. தன்னுடைய மரண நாளை முன்குறித்தவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அதற்கு முன்பாக தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. நான் எங்கள் மாமனுடைய அம்மா, என் ஒய்ஃபுக்கு பாட்டி, அவங்க அந்த செயலை செஞ்சாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 93 வயசில் அவங்க இறந்தாங்க. கடைசி வரைக்கும் நல்லா பைபிள் படிப்பாங்க. சோத்திர பலி பாட்டு புக்கை கையிலேயே வச்சுருப்பாங்க. 1000 சோத்திர பலிகள் அந்த 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 புத்தகம் அவங்க கையிலே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அங்கே இருக்கிற நாய், கோழி, அங்கே இருக்கிற ஏதாகிலும் வரக்கூடியது எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏதாவது கையில் வச்சுருக்கிறத கொடுப்பாங்க. எங்கள் பிள்ளைகள் அங்கே போணுச்சுன்னா அவங்க யாராவது கொடுத்து வச்சுருந்த பழம், இனிப்பு, கார வகைகள் இதெல்லாம் பத்திரமா வச்சுருப்பாங்க.
எங்கள் பிள்ளைகள் போன உடனே யார் போனாலும் அவங்க பேர பிள்ளைகள் யார் வந்தாலும் வாங்கன்னு கூப்பிட்டு தனியாக கொண்டு போய் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அனுப்ப மாட்டாங்க, உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி கிறிஸ்துக்குள்ளே கட்டப்பட்டு இருக்குங்கிறத நான் ஆராய்ந்து பார்க்குறேன். நம்முடைய வாழ்க்கை முறையும் அப்படி இருக்கணும். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் வயதான காலத்தில் நம்ம பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, வாப்பா நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். அவங்க ஜெபம் பண்ணி விட்டாங்க அவங்க பிள்ளைகளுக்கு, அவங்க பேர குழந்தைகளுக்கு. அப்போ இது போல தான் ஈசாக்கு அந்த காரியத்தை செய்கிறார். ஆனால் இதை என்ன பண்ணுறா, ஈசாக்கு ஏசாவோட சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த காரியத்தை ரெபெக்கா என்ன பண்றா, கேட்கிறா. ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோட பேசுகையில் ரெபெக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். என்ன பண்றா, ரெபெக்காள் கேட்டுட்டு இருக்கிறா. அப்போ உடனே ரெபெக்கா ஒரு தீர்மானம் எடுக்கிறா, ஐயோ இந்த ஆசீர்வாதம் யாருக்கு போயிடக்கூடாது, ஏசாவுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஏன்னா ஏசாவுக்கு இந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவன் அல்ல. அந்த முதல் தரமான ஆசீர்வாதம் முதல்ல எடுத்த உடனே அந்த ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுக்கணும், உனக்கு தாண்டா கொடுக்கணும். டேய் யாக்கோபு, தயவு செய்து நான் சொல்றதை கேளு, உங்க அப்பா கொடுக்கிற ஆசீர்வாதம் உனக்கு தாண்டா முதல்ல கிடைக்கணும்னு சொல்லி ரெபெக்கா அங்க ஒரு தந்திரமான வழிகளை யோசிக்கிறேன். நான் இதெல்லாம் படிச்சதுக்கு பிறகு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அப்ப கர்த்தர் தான் இந்த மாதிரிலாம் நடத்திருக்கிறாரோ? யோசித்து பாருங்களேன். ஈசாக்கு சொன்ன உடனே தன்னுடைய அம்பாறு துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வில்லெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கே போயிட்டான், வனத்துக்கு போயிட்டான். அவன் வனத்துக்கு போய் உடனே நான் நினைக்கிறேன், அன்னைக்குன்னதும் ஏசாவுக்கு மானு சீக்கிரமாக என்ன பண்ணியிருக்காது, சிக்கியிருக்காதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈசாக்கு அதுக்கு ஒரு பதில் சொல்கிறான். நீங்கள் அந்த அதிகாரத்தை, இத்தனை சீக்கிரமாக உனக்கு இந்த மான் அகப்பட்டது எப்படி, சாப்பிட்றது மான் கறி இல்லை ஆட்டுக்கறி. ஆனால் அவங்க கேள்வி என்ன பண்ணுறான், இத்தனை சீக்கிரமாக உனக்கு எப்படி மகனை கிடைச்சது அப்படின்னா என்ன அர்த்தம், ஏசா வேட்டைக்கு போனான்னா ஒரு நாள் கூட என்ன பண்ணாது, கிடைக்காது. காலையில் போனான்னா சாயந்தரம் தான் என்ன ஆகும், மான் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ லேட் ஆகும். ஆனால் நம்ம ஆள் என்ன பண்ணிட்டான், யாக்கோபு ரெபெக்காள் இதெல்லாம் கேட்டு அறிந்து அவ சொல்றா. அந்த 5வது வசனத்தை வாசிங்க பிரதர். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடு பேசுகையில் ரெபெக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து, நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆமென். சொல்ல என்ன பண்ண, நான் கேட்டுட்டேன்ப்பா. ஆகையினால நீ ஒரு காரியத்தை செய், என் மகனை என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல விளையாட்டுகளை கொண்டு வா, நான் அவைகளை தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். நான் சொல்றத கேளு, அந்த ஆசீர்வாதம் உனக்கு தான் வரணும். நான் சொல்றேன், மல்கியா 1:2-3 நம்ம வாசித்தோம், கர்த்தர் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை சிநேகிக்கிறார். இன்னைக்கு உங்களுக்காக யாரையோ அவர் வெறுத்திருக்கிறார், நமக்கு தெரியாது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒரு பூர்ணமான நிலையில நீங்க வரும்பொழுது கண்டிப்பா இந்த பிரசங்கத்தை நீங்க உணர்ந்து பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை நேசித்தேன்னு சொல்றாரு, உங்களை சிநேகித்தேன்னு சொல்றாரு. உங்களுக்காக அவர் பலரை வெறுத்திருக்கிறார். இந்த விஷயம் உங்களுக்கு பின்னாட்கள்ல தெரியும், இல்லை இப்போவே ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கலாம், வெளிப்படுத்திருக்கலாம். அங்க சொல்றாரு, நான் ருசியுள்ள பதார்த்தமா செய்கிறேன், உன் தகப்பன் தாம் மரணம் அடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்திலே கொண்டு போக வேண்டும் என்றால். அது வரைக்கும் யாக்கோபு எப்படி தான் இருக்கிறான், ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி தான் இருக்கிறான். இப்போ அம்மா சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆக வேண்டுமே. சொல்றான், ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காண. ஆக்சுவலி அவன் பேரே எத்தன் தான். யாக்கோபுக்கு பேர் என்ன அர்த்தம் தெரியுமா, எத்தன். உண்மையான அர்த்தம் யாக்கோபுக்கு பேருடைய அர்த்தம் எத்தன். அதனாலதான் ஆண்டவர் இஸ்ரேல்னு சொல்லி பேரை மாத்தினார். ஏமாற்றுகிறவன், ஏமாற்றுபவன். அப்போ அவன் சொல்றான், ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாக காணப்பட்டு என்மேல் ஆசீர்வாதத்தில் சாபத்தை வரவண்ணை கொள்ள வேண்டுமே என்றான். உடனே ரெபெக்கா சொல்றா, அதற்கு அவள் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும்,
என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்திலே கொண்டு வா என்றாள். உடனே என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் கொண்டு வரான். ஏசாவுடைய ரோமம் எப்படி இருக்குமோ, ஏசா வந்து எப்படி இருப்பான்னா, நிறைய நல்லா முடி நிறையா இருக்குமா, கைகள்லாம் நிறையா முடி இருக்குமா. அப்போது ரெபெக்கா ஒரு தந்திரமான வழியை யோசிக்கிறா. ஒருவேளை கைகளெல்லாம் தடவி பார்க்கும்பொழுது என்ன பண்ணிடக்கூடாது, கண்டுபிடிச்சிடக்கூடாது. நான் சொல்கிறேன், ஏசாவை எத்தனை முறை அப்போ ஈசாக்கு தடவி பார்த்துருக்கான்னு கற்பனை பண்ணி பாருங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஆனால் யாக்கோபு ஒரு முறை கூட அப்படி என்ன பண்ணதில்லை, செய்ததில்லை. ஈசாக்குக்கு அவ்வளோ என்ன காரணம் எனக்கு தெரியல. வேதம் அதை சரியாக சொல்லலை. ஒருவேளை சின்ன வயசுல இருந்தே யாக்கோபை ரொம்ப ரெபெக்கால் நேசிக்கிறதுனால பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். அண்ணன் எப்போ பார்த்தாலும் இவ அவ்வளோதான் நேசிக்கிறான், ஏசாவை நேசிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னுக்குள்ள அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். ஒரு வீட்டில் ஒரு பிள்ளையை மட்டும் ஒரு அப்பா அம்மா நேசிக்கிறாங்கன்னா தகப்பனுக்கோ அல்லது தாயாருக்கோ ஒரு கோவம் வரும். அவனை மட்டும் நீ நேசிக்கிற, அந்த பிள்ளையை மட்டும் நீ நேசிக்கிற, இந்த பிள்ளையை நீ நேசிக்கிறது இல்லை அப்படின்ற அந்த பிரிவினை அவங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அப்படி ஒரு பிரிவினை இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. அப்போ உடனே அவன் என்ன செய்கிறா, அந்த சாபம் உன்மேல வர சாபம் என் மேலே வரட்டும், நான் சொல்கிறத மட்டும் நீ என்ன பண்ண செய்யன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுடைய ரோமத்து தோலை என்ன பண்ணுறா, யாக்கோபுடைய கையில் கட்டி எங்கெல்லாம் ரோமம் இருக்குமோ, முடி இருக்குமோ, அந்த இடத்துலலாம் ஆட்டுடைய தோலை என்ன பண்ணிடுறா, கட்டிடுறா. பாருங்க 14 வசனத்தை வாசிங்க பிரதர். 27:14. வெள்ளாட்டுக்குட்டிகளின் தோலை அவன் கைகளிலும் ரோமமில்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு, இல்லை 14. அவன் போய் அவைகளை பிடித்து தன் தாயினிடத்தில் கொண்டு வந்தான். அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தாள். பின்பு ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி, செய்கிற வேலையை பாருங்க, வஸ்திரத்தை என்ன பண்ணுறா, போடுறா. அடுத்தது, வெள்ளாட்டுக்குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் ரோமமில்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தான். போதும். பாருங்க, ரெபெக்காளுக்கு நல்லா தெரியும், ஏசா போனா அப்படின்னா என்னுடைய வீட்டுக்காரர் என்ன செய்வாரு அப்படிங்கிறத ரெபெக்கா கரெக்டாக என்ன பண்ணியிருக்கிறா, புரிஞ்சு வச்சிருக்கிறா. என்ன செய்வா, ஏசா பக்கத்தில் போனால் உடனே அவர் கண்ணு தெரியாதுல்ல ஈசாக்குக்கு, உடனே கழுத்தெல்லாம் தடவி பார்ப்பாரு, கையெல்லாம் தடவி பார்ப்பாரு, என் மகனை ஏசா நீ தானடா வாடா அப்படின்னு செய்வார். இதெல்லாம் யார் அறிஞ்சு வச்சிருக்கிறா, ரெபெக்கா தெரிஞ்சு வச்சிருக்கிறா. இப்படிலாம் செய்வார் அப்படிங்கிறத ரெபெக்கா தெரிஞ்சு வச்சனால தான் கரெக்டாக அந்த இடத்தெல்லாம் அவ டார்கெட் பண்ணுறா. எங்கே தொடுவார், கழுத்து தொடுவார். அதுக்கப்புறம் எங்கே தொடுவார், கைகளை தொடுவார். அப்போ முடியெல்லாம் அங்கே போடு, கழுத்தில் முடிய போடு, ஏசாவுடைய நல்ல ட்ரெஸ்ஸை யாக்கோபுக்கு போடு. இதெல்லாம் செஞ்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சு என்ன பண்ணுறா, அவனை யாக்கோபுக்கு முன்னாடி அனுப்புகிறா. அப்போது 19 வசனத்தில் வாசிங்க பிரதர். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாக எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். ஆமென். இது இத்தனை சீக்கிரமா எனக்கு எப்படி அகப்பட்டுச்சு? அப்போ எத்தனை நாள் அந்த வழியில் அவங்க நடந்திருக்கிறாங்க. ஏசா வேட்டைக்கு போய் சீக்கிரமா வந்திருக்க மாட்டார். அப்போ அன்னைக்கு ஒரு கேள்வி எழுப்புறாரு, இன்னைக்கு இத்தனை சீக்கிரமா அது உனக்கு எப்படி மகனே கிடைச்சது? அதுக்கப்புறம் சொல்றாரு, குரல் யாக்கோபுடைய குரலா இருக்கிறது, ஆனால் வந்தது ஏசா என்கிறது போல வருகிறானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ண. அப்போது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ குமாரனாகிய ஏசாதானா அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். யாக்கோபு தன் தகப்பனை ஈசா கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளை போல ரோமமுள்ளவளாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து, ஆமென், இன்னான் என்று அறியாமல் என்ன பண்ண, அவனை ஆசீர்வதித்தான். இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார். சிரேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு போக வேண்டும் என்பதை கர்த்தர் தீர்மானிக்கிறார். அடுத்ததாக இந்த
ஆசீர்வாதம் யாருக்கு போக வேண்டும் என்பதை கர்த்தர் தீர்மானிக்கிறார். ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? ஆக்சுவலி பிறந்திருக்கும் பொழுது யார் தான் முதல்ல பிறந்திருக்கணும்? யாக்கோபு தான் முதல்ல பிறந்திருக்கணும். அதுதான் வேதத்துடைய ரகசியம். ஆனால் நான் சொல்றேன், நான் அதை தான் படிச்சு நான் ரொம்ப யோசிக்கிறேன். பிறக்கிறதுல கூட பிசாசு என்ன பண்ண முடியும்? கை வைக்க முடியும். எந்த பிள்ளை முதல்ல வரணும் அப்படிங்கிறத கூட என்ன பண்ணிடுறான்? பிசாசு தீர்மானிக்கிறான். எந்த பிள்ளை இந்த உலகத்துல முதல்ல தொடணும், ஏன்னா இதெல்லாம் இருக்குங்கிறதுனால இப்ப பிசாசு ஒரு தீர்மானத்தை அவன் எடுக்கிறான். 2 பிள்ளைகள் ரெபெக்காளுடைய வயித்துல இருக்குது, ஒன்றோடு ஒன்று முட்டிக்கொண்டு இருக்குது, மோதிக்கொண்டு இருக்குது. அப்போ ஒருவன் ஒருத்தனுடைய கையை பிடிச்சுக்கிட்டே என்ன பண்றான்? வரான். அப்ப ஏதோ அங்க என்ன பண்ணிருக்கு? நடந்திருக்கு. அது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, முதல்ல பிறக்க வேண்டியவன் யாக்கோபு, ஆனால் ஏசா முதல்ல என்ன பண்ணிட்டான்? பிறந்துட்டான். அதனால தான் அந்த பிளெஸ்ஸிங் போயிடக்கூடாதுங்கிறதுனால அது முதல் இவன் தான் பிறந்தான் அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவன் கைகளை பிடித்து கொண்டே யார் வரா? யாக்கோபு வருகிறார். இதுதான் ரகசியம். ஆனால் கர்த்தர் அதை என்ன பண்ணல? அதை மாற்றி அமைக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவரால செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒண்ணுமே. பிசாசு உங்க வாழ்க்கையில எப்படி புயலை கொண்டு வந்தாலும், பிரச்சனையை கொண்டு வந்தாலும், கர்த்தர் அதை மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க யோசித்து பாருங்க, கர்த்தர் அந்த இடத்துல யாக்கோபை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் செய்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. ரெபெக்காளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ரெபெக்காளை பயன்படுத்தி அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொண்டு செல்லுகிறார். அவன் தெரியாமல் ஆசீர்வதிக்கிறான். என் மகனை கிட்டவா என்று சொல்லி அவன் முகர்ந்து பார்த்து வயல்வெளியின் வாசனை இருக்கிறதாக நினைத்து, நான் சொல்றேன், யார் மேல ஏசா மேல வயல்வெளி வாசனை வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் ஈசாக்கு மேலே வயல்வெளி வாசனை வர்றதுக்கான காரணம், அவன் எப்பொழுதும் ஆடு மேய்க்கிறவனாகவும் அவன் எப்பொழுதும் வயல்வெளி வேலை செய்கிறவனாகவும் தான் இருக்கிறான். ஆனால் ஏசா அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் எப்பொழுதும் வனாந்திரத்தில் திரிகிறவனாக இருக்கிறான், வனத்தில் திரிகிறவனாக இருக்கிறான். அவன் வேட்டையாடுகிற குணாதிசயம் படைத்தவன். அவன் வேட்டையாடுகிறதுல வல்லமை உள்ளவன். அவன் வேட்டையாடி சமைச்சு சாப்பிட்றதுல வல்லமை உள்ளவன். அவன் அப்பா அம்மா பேச்சுக்கு கீழ்ப்படியாதவன். நான் சொல்றேன், அப்போ இப்படி ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு என்பதற்காகவே கர்த்தர் அவன் வாழ்க்கை முறை என்ன பண்ணிட்டாரு? மாற்றி விட்டார். அவன் வனாந்திரத்திலையும் மலைகளிலையும் குன்றுகளிலையும் வாழுகிறவனாக அவனுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருக்கிறார். எதுக்காக தெரியுமா? உங்களையும் என்னை நேசிக்கிறதுக்காக. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? உங்களையும் என்னையும் நேசிக்கிறதுக்காக கர்த்தர் இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கிறார். உங்களை என்னை ஆசீர்வதிப்பதற்காக, நீங்களும் நானும் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக எத்தனையோ நபர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் மனம் போன போக்கில் கர்த்தர் விட்டுட்டார். ஏன் உங்களை என்னை விட்டுருக்கலாம்ல? உங்களை என்னை அப்படி விட்டுருக்கலாம்ல? ஆண்டவர் அதை என்ன பண்ணல? செய்யல. அதே இடத்துல இருந்தா நம்மளும் எடுக்கப்படுறோம். இந்த உலகத்துக்குள்ள இருந்தா நாமளும் பிரித்து எடுக்கப்படுறோம். இந்த உலக மக்களோட கலந்து வாழ்கிற நம்மளை, பாவத்திலையும் சேற்றிலையும் சுழண்டு கொண்டிருக்கிற நம்மளை இதே உலக மக்கள் மத்தியில் இருந்து தான் நம்மளை என்ன பண்றாரு? தூக்கி எடுத்து நம்மளை கழுவி நம்மளை என்னுடைய பிள்ளை அப்படின்ற அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. நான் நினைச்சு பார்க்குறேன், மல்கியா 1:2 நீங்க வாசித்தீங்க, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அந்த வசனத்தை நீங்க மீண்டும் எடுத்து வாசிங்களேன். வேதம் அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது. நான் அவனை என்ன பண்ணியிருக்கிறேன்? சீக்கிரமா 1:2. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்துள்ள வலுசற்பங்களை தாவும் ஆகிறான். அவனுடைய லைஃபை என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் மாற்றி அமைச்சிருக்கிறார். சொல்றான், அவன் ஏன் வனாந்தரத்திலையும் வனத்திலையும் போய் சுற்றி திரிகிறவனாக இருக்கணும்? அவன் எதற்கு ஒரு நாடோடி வாசியா இருக்கணும்? அவன் எதற்கு ஒரு முரட்டுத்தனமான மனுஷனா அவன் மாறணும்? அவன் எதற்கு அவனுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும்? காரணம்,
ஒண்ணுதான், கர்த்தர் ஏசாவை வெறுத்திருக்கிறார், ஈசாக்கை நேசித்திருக்கிறார். இதான் காரணம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உங்களை சிநேகித்தேன் அல்லவா என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். அதுக்கு பிறகு நீங்க அந்த சீக்கிரமா நான் வாசிக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த ஆசீர்வாதத்தை ஈசாக்கு ஜெபம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் ஆசீர்வாதம்லாம் முடிஞ்சு போனதுக்கு பிறகு ஏசா வரான். ஏசா வந்து இப்போ அவன் சமைச்சு அப்பா கிட்ட கொண்டு வரான். உடனே ஈசாக்கு பதறி போய், ஐயையோ நான் தப்பு பண்ணிட்டேன் மகனே, நான் ஈசாக்கு ஆசீர்வதிச்சிட்டனே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஏசாவுக்கு பயங்கர கோபம் உச்சத்தில் வருது. அப்போ சொல்றான், அவன் இதோட என்னை 2 முறை ஏமாற்றி விட்டான், தகப்பனே ஒரு ஆசீர்வாதம் கூட உமகிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுகிறத அவன் பார்க்குறான். ஏசாவுடைய கோபத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்துறான் பாருங்க. 27:36 வசனத்தை வாசிங்க பிரதர். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். ஒரு ஆசீர்வாதத்தையாவது வைத்து வைக்கவில்லையாப்பா? ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா? அவன் என்ன 2 முறை ஏமாத்திட்டான், கதறான். அவன் 2 முறை ஏமாத்திட்டான். என்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாத்திட்டான், என்னுடைய ஆசீர்வாதத்தை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி அவன் புலம்புகிறான். அதற்கு பிறகு இதை அறிந்த ஈசாக்கு அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின்படியாகத்தான் இன்றைக்கு ஒரு சந்ததி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. பூமியின் சாராம்சத்தோடு கூட நீங்க இருப்பப்பான்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதற்கு பிறகு அவனுடைய கோபம், உச்சபட்ச கோபம் அதிகரிக்கிறது. அவன் சொல்றான், என்றைக்காவது ஒரு நாள் என் தகப்பனுக்கு வரும்ல, அந்த நாளில் அவனை கட்டாயம் நான் என்ன பண்ணுவேன், கொன்று போடுவேன்னு சொல்லி அவன் சொல்றான். அவன் ரொம்ப கோபமாக இருக்கிறான். அப்போ பாருங்க, ரெபெக்காள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை எடுக்கிறான். என்ன பண்ணுறான்னு சொன்னால், மகனே நான் ஒரே நாளில் உங்களை இழக்கிறதுக்கு எனக்கு ஏன் அப்படி ஒரு சம்பவம் நேரிட வேண்டாம், நான் சொல்லுகிறத நீ கேள். நீ தயவு செய்து உங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு அங்கே உங்கள் மாமா கிட்ட பிள்ளைகள் இருக்குது, பெண் பிள்ளைகள் இருக்குது, அங்கே நீ திருமணம் பண்ணிக்கிட்டு நீ கொஞ்ச நாள் கழித்து வா, நான் உனக்கு சொல்லி ஆள் அனுப்புகிறேன், அப்புறம் நீ வா இங்கேன்னு சொல்லி அவனை அனுப்பி விடும்போது, அதற்கு பிறகு யாக்கோபை கர்த்தர் அபிரோதமாய் அவனை நடத்துகிறார். ஒரு கையில் ஒரு குச்சை கொடுத்து கொஞ்சம் சாப்பாட்டை கொடுத்து போன்னு சொல்லி அனுப்பி விடுறா. ஆண்டவர் யாக்கோபோ கூட இருக்கிறார். யாக்கோபை அவர் தனித்து விதமான ஆசீர்வாதங்களிலே அவர் ஆசீர்வதிக்கிறார், தனித்துவமான ஆசீர்வாதங்கள். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 20-25 வருஷத்துக்குள்ள ஒரு கோலும் கையமாக போன யாக்கோபு 2 பரிவர்த்தனையோடு கூட அவன் வருகிறான். அல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். கிட்டத்தட்ட 2-3-10 முறை சொல்கிறான். 10 முறை தகப்பன் லாபான் என்ன பண்ணுறான், அவனுடைய சம்பளத்தை மாற்றி அமைக்கிறான். ஆனால் கர்த்தரோ அவனோடு கூட இருந்ததுனால எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து அந்த காரியத்தில் யாக்கோபுக்கு கர்த்தர் உதவியாக இருந்தார். அல்லேலூயா. யாக்கோபுக்கு தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றினார். பாருங்க, அந்த இடத்துல யாக்கோபு போகிற இடமெல்லாம் கர்த்தர் கூட அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து பெரிய ஒரு மனுஷனாக மாற்றுகிறார். அதற்கு பிறகு அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா திரும்ப வரும்பொழுது அவனுக்கு அந்த செய்தி கிடைக்குது, அங்கே லாபான் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனைக்கு மத்தியில் தன்னுடைய வீட்டுக்கு போகணும்னு சொல்லி நினைக்கிற ஆண்டவர் சொல்றார், இப்போதைக்கு நீ என்ன பண்ணு, உன்னுடைய தேசத்துக்கு போன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறார். அதற்கு பிறகு ஆண்டவர் அவனை அழைத்து என்ன பண்ணுறான், அவன் வரான், திரும்புகிறான், தன்னுடைய தேசத்துக்கு அவன் என்ன பண்ணான், திரும்புகிறான். அப்போ திரும்பி வரும்பொழுது ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, இப்போ ஏசாவை சந்திக்க வேண்டிய நேரம், கட்டாயம் இந்த கோபம் ஏசாவுக்கு இருக்கும். இந்த கோபத்தினால ஏசாயனை என்ன பண்ணிடுவான், கண்டிப்பாக கொலை செஞ்சிருவான்னு சொல்லி அப்போது ஈசாக்கு யோசிக்கும்பொழுது அவன் தன்னுடைய ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுறான், ஒரு ஆளை முதல்ல அனுப்புகிறான். நான் உன்னை சந்திக்க வரேன்னு சொல்லி ஆளை அனுப்பிட்டு அதற்கு பிறகு என்ன பண்ணுறான், ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். தன்னுடைய ஆசீர்வாதங்களில் ஒரு பங்கை பிரித்து ஆடு ஒட்டகங்கள், எத்தனை ஒட்டகங்கள்னு பாருங்களேன், எத்தனை அதிகாரம்னா 200 வெள்ளாடுகளையும், ஓகே, 20 வெள்ளாட்டு கடாக்களையும், 200 செம்மறியாடுகளையும்,
20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு மந்தை முன்னும் பின்னுமாக இடமிட்டு எனக்கு முன்னாக ஓட்டிக்கொண்டு போங்கள் என்று சொல்லி தன் வேலைக்காரருக்கு சொல்லி முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்பட்டு, நீ யாருடையவன், எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால், நீ, இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான். ஆமென். அல்லேலூயா. அந்த வெகுமதியை பாருங்க, நீங்க எத்தனை ஒட்டகம், எத்தனை அதை நம்ம யோசித்து பார்த்தாலே 200 வெள்ளாடு, 20 வெள்ளாட்டு கடா. அதை யோசித்து பார்த்தீங்களா? 200 வெள்ளாட்டுக்கு 10க்கு ஒரு கெடான்னு சொல்லி 100க்கு ஓகே 10 ஆட்டுக்கு ஒரு கெடான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அவர் பிரித்து அது வெகுமதிகளை சரியாக பங்கிட 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறியாடுகளையும் 20 ஆட்டு கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடை. எல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் யாருக்கு என்ன பண்ணுறாரு? ஏசாவுக்கு கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்து ஏசா ஒருவேளை எனக்கு இறங்குவான் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையில் கர்த்தர் யாக்கோபு ஏசாவுக்கு இந்த வெகுமதிகளை அனுப்புகிறார். ஒருவேளை பார்த்து மனம் இறங்குவான் என்று சொல்லி. அதே போல் 400 பேரோடு கூட வந்த ஏசா இவைகளெல்லாம் பார்த்த உடனே அவன் ஆச்சரியப்படுகிறான். இந்த அளவுக்கு நம்ம தம்பி ஆசீர்வாதமாக இருக்கிறானா, இந்த அளவுக்கு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கிறானா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்துட்டு அவன் ஆச்சரியப்படுகிறான். தன்னுடைய சகோதரனை சமாதானப்படுத்தி விட்டு அதற்கு பிறகு அவன் தன்னுடைய தாய் தகப்பனார் வாழ்கிற ஊருக்கு அவன் வருகிறான். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தர் ஒரு மனிதனை நேசித்ததுனால, சிநேகித்ததுனால அவன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்த போதிலும் கர்த்தருடைய நேசிப்பு, அவருடைய சிநேகம் என்பது உண்மையானதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ நபர்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை என்னையும் சிநேகிக்கிறவராக இருக்கிறார். நமக்காக இன்னைக்கு எத்தனையோ பேரை ஆண்டவர் வெறுத்திருக்கிறார். நமக்காக இன்னைக்கு எத்தனையோ பேரை கர்த்தர் ஒரு பொருட்டாக எண்ணாது இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் அவருடைய நேசம், அவருடைய சிநேகம் என்பது அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுதானா அந்த இடத்துல சொல்றாரு, நான் உங்களை சிநேகித்து, நான் உங்களை நேசித்து. அதனால தான் ஆண்டவர் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை சிநேகிக்கிறேன், என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, என்னுடைய 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 எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நீங்க தான் காரணமானவர்கள். ஆண்டவர் அந்த இடத்துல அதை சொல்லுகிறார். ஏசாவை வெறுத்து யாக்கோபை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஏசாவை வெறுத்து யாக்கோபை நேசிக்கிறார். இன்னைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் நேசிக்கிற இடத்துல நாம் இருக்கிறோம். ஆமேன். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சொல்றான், பல இடங்கள்ல யாக்கோபு சொல்றான், ஆண்டவரே என்னை நடத்தி வந்த தெய்வம் நீங்க, நான் ஆதரிக்கிற கர்த்தர். சொல்றான், நான் ஆதரிக்கிற கர்த்தர். ஒரு இடத்துல யாக்கோபு போராடுறான், தன்னுடைய சகோதரனுக்காக பயந்து போராடி செபிக்கிறான். ஒரு தேவ தூதன் அவனோடு கூட போராடுகிறார். இந்த நேரத்தில் அவன் அந்த தேவ தூதனை விடல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த இடத்தை விட்டு கடந்து போக மாட்டேன்னு சொல்றான். அப்ப உடனே அந்த தேவ தூதன் சொல்றான், இனி உன்னுடைய பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும் சொல்றான். இஸ்ரவேல் எண்ணப்படும். நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடினாய், வெற்றி மேற்கொண்டாய் என்று சொல்லி கர்த்தர் யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்ற பேர் சூட்டினான். இஸ்ரவேல். இன்னைக்கு அவன் பேர்ல தான் ஒரு தேசமே இருக்கிறது. கர்த்தர் சிநேகித்த மனுஷன். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், எத்தனையோ தந்திரமான வழிகளிலே யோசித்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில அவனுக்கு உரிய இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தாயின் கருவிலே முன்குறித்திருக்கிறார். நம்மை தாயின் கருவிலே முன்குறித்திருக்கிறார். தாயின் கருவிலே முன்குறித்த தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்கிறது.
சீக்கா பாலாரா தாலாராபா. ஆண்டவர் பார்த்து நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை சிநேகிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். மனவாட்டியாகிய சபையை கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். மணவாளனை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தப்படும். இந்த உலகத்தில் எத்தனையோ மாறுதல்கள் நடந்த போதிலும் நம்மை தேவன் கைவிடாமல் கர்த்தர் நம்மளை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். சீகா பாலா ராபா லா ராபா. ஆவியானவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே ஹalleluya. ஒரு விஷயம் தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எங்களை நேசிக்கிற கர்த்தர், உம்மை துதிக்கிறோம், நீர் எங்களை நேசிக்கிற கர்த்தர். உம்மை ஆண்டவரே துதிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களை விட்டு கொடுக்காதவர் ஐயா. எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காத தேவன் ஆண்டவரே. அநேகருக்காக எங்களை ஆண்டவரை நேசித்தீர். ஆண்டவரே அநேகரை புறம்பே தள்ளி நீர் உங்களுடைய அன்பை எங்கள் மேல வச்சீங்களப்பா. சீகா பாலாரா. நன்றி செலுத்துகிறான். ஹalleluya. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே. இயேசு ராஜாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா. உமக்கு நன்றி செலுத்து. ஹalleluya. உமக்கு நன்றி உமக்கு நன்றி தகப்பனே. செலுத்துகிறோம். உமக்கு துதிக்கிறோம். செய்த நன்மைகளுக்காக நன்றி தகப்பனே. எங்களை எல்லாவற்றையும் சிநேகித்து நேசித்தவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சீகா தாலாரா ஹalleluya. பாலாரா. கொட்டி உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க தான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. நீங்க தான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. சித்தம் செய்யணும், செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்க தான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. கரங்கள் பிடித்தவரை கைவிட்டு விட